தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். கடந்த 2006 முதல் 2011 ஆண்டு வரை திமுக ஆட்சி. அப்போது உயர்கல்வி மற்றும் கனிம வளங்கள் சுரங்கத்துறை அமைச்சராக பொன்முடி பதவி வகித்தார். அப்போது விழுப்புரம் மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் செம்மண் வெட்டியதன் மூலமாக அரசுக்கு சுமார் 29 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்தது. இதன் பின்னர் இந்த செம்மண் முறைகேடு தொடர்பாக கிடைத்த அந்த பெருந்தொகை ஹவாலா பரிவர்த்தனை மூலமாக வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களுக்கு முதலீடு செய்வதில் கூறி முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவருடைய மகன்கள் கௌதம் சிகாமணி மற்றும் அசோக் சிகாமணி உள்ளிட்ட எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்துக்கு அமலாக்கத்துறையும் வழக்கு தொடர்ந்தது. சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை இருந்த வழக்கிலிருந்து நேரில் ஆஜராக விலக்களிக்க வேண்டும் என்று ஏற்கனவே பொன்முடி தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஓம் பிரகாஷ் என்று விசாரித்தார். பொன்முடி தரப்பை பார்க்கும்போது தற்போது திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாகவும் திமுக செயற்குழு உறுப்பினராக இருப்பதால் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான அந்த பணிகள் கணக்கு வழங்கப்பட்டிருப்பதையும் தனது வயதை கருத்தில் கொண்டு விசாரணைக்கு நேரில் ஆஜராக விலக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. தற்போது இந்த பொன்முடியுடைய இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கிலிருந்து நேரில் ஆஜராக விலக்களித்து இன்று உத்தரவிட்டார். அதே போல குற்றச்சாட்டு பதிவு உள்ளிட்ட நடைமுறைகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிடும் பட்சத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன்.